ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. யூட்ரஸை ஸ்ட்ராங் ஆக்கும். பேக் பெயின் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறோமோ அதில் அப்படியே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம காலையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உளுந்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம். அதுக்கப்புறம் கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆக்கும். இப்போ பச்சரிசியை சேர்த்துடலாம். பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் எடுத்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போது வெந்தயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுருங்க, ஊறட்டும். இப்போது அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ அதை அப்படியே தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சாலே போதும். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திக்காகவே அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ மாற்றியாச்சு, இது இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெல்லம் எடுத்த கப்லையே 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நம்ம இப்போ கரைச்சிக்க தான் போகிறோம். இதில் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கரைஞ்சி ரெடி ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகவே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லமும் நம்ம சேர்த்த மாவும் நல்லா கலந்துடணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நமக்கு வேணுன்ற அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி சேர்த்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அதனால் சேர்க்கலை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, பேக் பெயின் இருக்கவங்கெல்லாம் இந்த ரெசிபி எடுக்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுருங்க. ரொம்ப இழுக்க முடியாது, லைட்டாக. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஊத்தாப்பம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இழுத்து விட்டுட்டு சுற்றி நெய் விட்டுருங்க. நான் இங்கே குட்டீஸ்களுக்கு கொடுக்கறதுனால நெய் சேர்த்துருக்கேன், நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதனால். இப்போ நெய் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் விட்டுருங்க, வேகட்டும். இப்போ சரியாக 30 செகண்ட் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப நேரம் விடாதீங்க, 30 செகண்ட் போதும். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இப்போது திருப்பி போட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கில் ஊற்றிருக்கிறதுனால எனக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வழுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டில் தோசை ஊற்றுவோம் இல்லையா, இரும்பு சட்டி, அதில் ஊற்றினோன்னா நமக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நான்ஸ்டிக்னால வழுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ சுற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். குட்டீஸ்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு திரும்ப ஒரு 30 செகண்ட் மட்டும் வைங்க. நல்லா வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சரியாக 30 செகண்ட் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பெயின் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பேக் பெயின் நல்லாவே குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைக்கும் நல்லது. யூட்ரஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபி எடுத்துக்கோங்க. 2 வயசில் இருந்திருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால ஹெல்த் வைஸாக ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கோடை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.